ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி ரெக்ஷா. வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது. இந்த 3 பிள்ளைங்களுமே பாதுகாப்பாக உள்ளே வந்து உட்காந்துருவாங்க எப்போவுமே. இவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை. அவங்களுக்கு டைம் டைமில் சாப்பாடும் கொடுத்துருவேன். இந்த 2 பசங்களுக்கு உட்காரக்கு இடமும் இல்லாமல் இந்த கோயில் வாசலில் போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் எங்கள் கடை ஓனர் வந்து ரொம்ப மோசம், நேற்றே அடிச்சிட்டாரு. நான் கேட்டேன், ஏன்ப்பா அடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு, பயங்கர ஸ்மெல் வருது. அந்த மழை தண்ணி வந்து இந்த பக்கம் செவுறு ஃபுல்லாக சாரல் அடிக்கி அந்த 2 பிள்ளைங்களும் நடுங்கிட்டு உட்காந்துருக்கு. உள்ளே வாங்கடானா வரவும் மாட்டுக்காங்க. அவங்க வர்றது ரெடியாக இருக்காங்க. இந்த பாலா போன 3 பேருமே குடும்பத்தோடு அவங்கள விரட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாதி எனக்கு இவங்க டென்ஷன் எடுத்தே நெஞ்சு வலி வந்துடும் போல், அந்த அளவு கவலையாக இருக்குது. வெயில் காலம் பிரச்சனை இல்லை, குளிர்காலம் பிரச்சனை இல்லை. இந்த மழை காலம் பாவம் சாரல் பயங்கரமாக படுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. மழையும் கொஞ்சம் ஓயின்னு பார்த்தா ஓய மாட்டுக்கு. 4 மாதம் இந்த மழை வந்து நம்மளை விடாமல் தொடர்ந்து விரட்டி அடிக்குது. இந்த மழை கண்டிப்பாக வேணும். மழை பெய்யுது நான் தப்பாக சொல்லலை. இந்த பசங்களோட நிலமை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்களாவது அவங்க உள்ளே வந்தால் கொஞ்சம் ஒத்து போகலாம். அதுவும் இல்லை, வந்த உடனே வான்னு கத்துறாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் எதே தான் நினச்சி கவலைப்பட்டு, இந்த பிள்ளைங்களை நினச்சி கவலைப்படட்டா, நான் பெற்ற 2 பிள்ளைங்களை பற்றி நினச்சி கவலைப்படட்டா, வியாபாரம் நடக்க மாட்டேன்னு கவலைப்படட்டா, பணத்துக்கு கஷ்டமாக இருக்குன்னு கவலைப்படட்டா, பல்லு வலி இருக்க கூடிக்கிட்டே இருக்குது, அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது பணம் இல்லாதான்னு நினச்சி கவலைப்படட்டா, நானும் தினம் முருகன்கிட்ட நின்றுட்டு எனக்கு இந்த பிரச்சனை அவர் தினம் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணுறாரு. அவரு என்ன செய்வார்? 1-2 பிரச்சனை பார்ப்பார். நான் தினம் ஒரு பிரச்சனையை கொண்டு அவர் வாசல் நின்று இருக்கிறேன். அவர் என்னை பார்த்த உடனே திரும்பி உட்காந்துக்கிறார். 2 கையை இப்படி கொத்திக்கிறார் காதில் வச்சு. நான் என்ன செய்யட்டும்? உண்மையான இது சீரியஸான மேட்டர் தான். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுகளால் நடக்கும். ஆனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு உட்காரதுக்காக இடம் வேணும்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். கடவுளே, அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா உட்கார இடம் கிடைக்கணும். கடவுளே முருகனே, அந்த பிள்ளைங்களுக்கு தினம் 3 நேரம் இல்லைன்னா கூட 1 நேரமாவது அரை வயிற்று சாப்பாடாவது கிடைக்கணும். நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சிலவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கிறுக்கின்னு சொல்லலாம். ஆனால் பெட் லவருக்கு மட்டும்தான் தெரியும் இதோட வலி, வேதனை, வருத்தம். நிறைய பேருக்கு நாய் ஏதோ ஒரு லேசான காலில் எட்டி மிதித்து கல்லை கொண்டு அடிக்கிறவங்க தான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் என்ன மாதிரி உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் ஒன்றுமே இல்லை. சிலவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட் லவர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. இருந்தாலும் என்ன செய்ய, என்னால் முடிஞ்சது இதுதான். தயவு செஞ்சு உங்கள் பொறுத்து வாசலில் வந்து இந்த வாயில் அந்த ஜீவன் உட்காந்து நீங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் நடக்கும். தயவு செஞ்சு அடித்து விரட்டாதீங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம அவங்கள அடித்து விரட்டினா நம்மளும் ஒரு ஜென்மத்தை நாயாக பிறந்து நம்மளையுமே இந்த மனுஷங்க கல்லால் அடிப்பாங்க. நம்ம நாயாக பிறக்கக்கூடாது. அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறக்கணும், மரமாக பிறக்கணும், கொடியாக பிறக்கணும்னா இந்த ஒரு ஹெல்ப் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த